அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இதுவரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 17 வரைக்கும் நாம் பார்த்துருக்கிறோம். இன்றைய நாளிலும் அதிகாரம் 18 குறித்து பார்க்க போகிறோம். 17ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் 18ஆம் அதிகாரம். ஸோ 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், அந்த பாபிலோன், மகா பாபிலோன் என்பது குறித்து நாங்கள் பார்த்தோம். யார் இந்த மகா பாபிலோன்? இது ஒரு ஃபால்ஸ் ரிலீஜியன், அதாவது கர்த்தரிடத்திலிருந்து வழி விலகி சென்ற ஒரு மதத்தை குறித்து குறிப்பிடப்படுறது. கர்த்தரை பின்பற்றின ஒரு மதம் இப்போ என்ன ஆகுது? கர்த்தரிலிருந்து விலகி நிற்கிறது. அதுக்கு ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? அதை வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவன் நெற்றியிலே எழுதியிருக்கிறது. பாருங்கள், மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளை வெறி கொண்டிருக்காங்க. அப்போ வேசித்தனம் என்பதற்கு நம்ம பார்த்தோம் ஓசியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில். அங்கே முழுக்க நாங்கள் பார்க்கலாம். ஓசியாவினுடைய புஸ்தகத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே கர்த்தருக்கு உண்மையில்லாத ஜனங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடையாளமாக தான் ஓசியா என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஒரு வேசி, ஒரு சோர ஸ்திரியையும் ஒரு சோர பிள்ளைகளையும் உன்னிடத்துமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிட்டுருன்னா ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை. காரணம், அந்த நாட்களில் என்ன பண்ணாங்க? அங்கே ஓசியாவுடைய நாட்களில் அங்கே இஸ்ரவேலும் யூதா தேசம் ரெண்டு கோத்திரம் இருக்கிற யூதா, 10 கோத்திரம் இருக்கிற இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? அங்கே அவர் சொல்கிறாரு, எரேமியா 3ஆம் அதிகாரம், நீங்கள் 6லேருந்து 9 வரைக்கும் வசனம் வாசிக்கலாம். உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினார்கள். அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மற்ற தெய்வங்களை வணங்கும் பொழுது ஆண்டவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்நிய வழிபாடு, விக்கிரக வழிபாடு, இதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பானது. அது எப்படி ஆண்டவர் இதில் வர்ணிக்கிறார்? நீங்கள் எரேமியாலும் அங்கே ஓசியாலும் நீங்கள் வாசிக்கும்போது அது எப்படி அதை உருவப்படுத்துகிறார் அப்படின்னா, அப்படியே படிக்கும்போதே பயங்கரமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஒரு கணவன் தன்னை விட்டு தன்னிடத்தில் உண்மையில்லாத மனைவியை குறித்து எப்படி பேசுவானோ, தன்னை விட்டுட்டு இன்னொரு ஒரு ஆடவனோடு போன ஒரு பெண்ணை குறித்து, தன்னுடைய மனைவியை குறித்து, தன் மனைவியாக இருந்தவள் தன்னிடத்தில் உண்மையாக இல்லாமல் மற்றொரு ஆடவனத்தில் போனவளை குறித்து எப்படி பேசுவானோ ஒரு ஆடவன், அதை போல் ஆண்டவர் பேசுகிறார். தன்னை மணவாளனாக, கணவனாக, அந்த தேவனுடைய பிள்ளைகளை மனைவியாக உருவப்படுத்தி தான் அதை சொல்கிறாரு. 2 மனைவிகளாக சித்தரிக்கிறார். ஒன்று இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மனைவியாகவும், யூதா ஜனங்களை ஒரு மனைவியாகவும், இன்னொரு மனைவியாகவும் சித்தரித்து சொல்கிறார். அப்போ இதில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய விதத்தில் இந்த வேசித்தனம் என்பது கர்த்தருக்கு உண்மையில்லாத காரியத்தை அது குறிப்பிடுகிறதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ மகா பாபிலோன்றது ஏன் குறிப்பிடப்பட்டது அப்படின்னா, அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நோவாவுக்கு பிறகு அங்கே என்ன பண்ணுறது? அந்த நோவா தன் நிர்வாணமாக இருந்ததை இந்த காம் பார்த்ததன் நிமித்தமாக அவனை சபிக்க முடியல. யாரை சபிக்கிற? ஏன்னா அது தேவனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அதனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான், தான் சபிக்கக்கூடாதுன்னு காமுடைய சந்ததியில் கானானை சபிக்கிறான் நோவா. அப்போ அந்த கானான் வழி வம்சத்தில் வந்தவன் தான் நிம்ரோத் என்றவன். இந்த நிம்ரோத் என்ன பண்ணுறான்? அங்கே பாபிலோன் என்ற ஒரு பட்டணத்தை கட்டி அதிலே தான் பாபில் கோபுரத்தை கட்டுறான். ஆண்டவருக்கு என்ன சித்தமாக இருந்தது? ஜனங்கள் சிதறி போகணும், உலகம் முழுக்க சிதறணும். அது வரைக்கும் என்ன இருந்தது? நீங்கள் வாசிக்கலாம் ஆதியாகமம் அதிகாரம் 10 25ஆம் வசனம். அங்கே பேலேகு என்றும் பேர் என்னன்னா, பூமி அந்த நாட்களில் பகுக்கப்பட்டபடி அந்த நேரம் தான் உடையுது பூமி. அது வரைக்கும் எப்படி இருந்தது? பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் தான் இருக்குது. ஒரே எல்லா கண்டங்களும் ஒன்றாக இருந்தன. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, அப்போது ஆண்டவருக்கு என்ன சித்தமாக இருக்குன்னா, எல்லாரும் பரம்பி போய் அங்கே பல்கி பெருகணுன்றது ஆண்டவர் சித்தமானது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? இம்ரோத் அந்த பாபிலோன் நகரத்தை கட்டி பாபில் கோபுரம் நான் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தா அங்கே தெரியும். நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி அதை நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வார்கள் என்று சொல்ல கண்டார்கள். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் சித்தத்துக்கு விரோதமாக நடக்கிறார்கள்.
அப்போ ஆண்டவர் ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொன்னது செய்கிறாங்க. அப்போ அதுதான் என்னென்னது பாபிலோன் அப்படின்றது அது ஒரு அடையாளமாக காணும். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செய்கிற காரியத்துக்கு தான் அந்த பாபிலோன் அப்படின்ற அந்த ஒரு ஆவிக்குரிய சொல் அங்கே நம்மளுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது பாபிலோன்றது வந்து லிட்ரலான மீனிங் இல்லை. பாபிலோன் என்ற நகரத்தை யார் நெபுகாத்நேச்சார் பாபிலோன் பட்டணத்தை கட்டினா இல்லையா, அதில் இருந்தான் இல்லையா அவனுடைய பராக்கிரமங்களாம், அதை குறிப்பிடலை. எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இது ஆவிக்குரிய விதத்தில் பாபிலோன் நம்ம எடுக்கணும். அப்போ ஆவிக்குரிய விதத்தில் பாபிலோன்னா நம்ம நிம்ரோத் காலத்து வரைக்கும் போகணும். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நெபுகாத்நேச்சர் அந்த இடத்துல பேஸ் பண்ணி தான் பாபிலோன்றது பிற்காலங்களிலே வருகிறது. அப்போது ஆவிக்குரிய விதத்திலே இந்த ஸ்திரீ யார், இந்த மிருகத்தின் மேல் ஏறி, இந்த 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருந்த மிருகத்தின் மேல் ஏறிந்ததற்கான ஸ்திரீயானது யாருன்னா இந்த மகா பாபிலோன், வேசியானவள் அப்படின்னு. அப்போ அந்த மகா பாபிலோன் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக செய்கிற காரியத்தை குறிக்கிறது. வேசி என்பது கர்த்தரை விட்டு விலகி போனதை அது குறிக்கிறது. இது ஒரு மதத்தை குறிக்கிறது, ஒரு பொய்யான மதம், ஒரு ஃபால்ஸ் ரிலீஜியன் அப்படின்றது. கர்த்தரை விட்டு வழி விலக போனோம். அப்போ கர்த்தரிடத்தில் இருந்தது வழி விலகி போச்சு. அந்நிய மதம் அல்ல, வித்தியாசப்படுத்தினோம். அந்நிய மதம்ன்றது கர்த்தரை அறியாத மதங்கள் தான் அந்நிய மதங்கள். இந்த மதம் வந்து கர்த்தரை அறிந்த, ஒரு காலத்தில் கர்த்தரை அறிந்த மதம் தான், ஆனால் கர்த்தரை விட்டு விலகி போச்சு. அவர்கள் ஒரு காலத்தில் அந்நிய மதம்ன்றது வேற ஒரு மதம், அது வந்து வேற ஒரு கடவுளை வணங்குறது, கர்த்தரை பற்றி அறியாதவங்க. ஆனால் இவங்க யாருன்னா ஃபால்ஸ் ரிலீஜியன் அப்படிங்கிறது கர்த்தரை அறிந்தவர்கள் தான் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாமல் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் போனவர்கள் அவர்கள் தான் இவர்கள். அப்போது அங்கே ஆண்டவர் வருகைக்கு பின்பதாக, ரகசிய வருகைக்கு பின்பதாக அந்திகிறிஸ்துவின் ஆட்சி அமையும் பொழுது அந்திகிறிஸ்து யாரை பயன்படுத்துவான்? இந்த மதத்தையும் அவனுக்கு தேவையானது ராஜாக்கள், அதாவது ஒரு கவர்மெண்ட்டையும் பேஸ் பண்ணி தான் அவன் வந்து உருவெடுப்பான். 10 ராஜாக்களை பேஸ் பண்ணி தான் அவன் உருவெடுப்பான். இந்த மதத்தை பயன்படுத்தி தான் அவன் உருவெடுப்பான். பாருங்கள் நீங்கள் என்ன அந்த போட்டிருக்கிறது, எப்படி போட்டிருக்குது, அந்த அந்திகிறிஸ்துவின் மேலே இவள் உட்கார்ந்து இருப்பதை போல் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இவள் உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அப்போ அந்திகிறிஸ்துவோட 7 வருஷ ஆட்சி காலத்தில் முதல் 3.5 வருஷம் இவள் தான் உட்கார்ந்துட்டு இருப்பா. யாருக்கு மேலே? அந்திகிறிஸ்துக்கு மேலே. அந்திகிறிஸ்துக்கு மேலேயும் இவள் வந்து தன்னுடைய வல்லமையை, பராக்கிரமத்தை காட்டி கொண்டிருப்பாள். சரிங்களா? அப்போ எப்போ அவனுடைய சுயரூபம் வெளிப்படும்? 3 வருஷத்துக்கு பிறகு நம்ம அதை பார்த்தோம். நம்ம எப்போ அங்கே தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிற பொழுது இவன் மத்தியஸ்தராக இருந்து செயல்பட்டு கடைசியில் என்ன சொல்லிடுவான்? நான் தான் உங்களுடைய மேசியா அப்படிங்கிறது அங்கே சொல்லிடுவான். அதை நம்ம எதில் பார்த்தோம்? அதிகாரம் 11 பார்த்தோம். அந்த 2 சாட்சிகள் வர்ற அந்த நேரத்துலாம். அப்போ என்னென்னா, அப்போ தான் வந்து இவங்களுக்கெல்லாம் புரியும், ஐயோ என்னடா இது, இவன் தன்னை கடவுள் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் யூதர்கள் வந்து அவனை பகைப்பார்கள். யூதர்களுக்கு விரோதமாக அவன் காரியங்களை எல்லாம் அவன் செய்ய ஆரம்பிப்பான். யூதர்களை வந்து துன்புறுத்த தொடங்குவான். அப்போது அது வரைக்கும் வந்து மிருகத்தின் மேல் இவள் உட்கார்ந்து கொண்டிருப்பாள். ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? காட்சியே மாறிடும். அந்த 10 ராஜாக்கள் சேர்ந்து வந்து இவனுக்கு அந்திகிறிஸ்துக்கு என்ன பண்ணாங்க? அதிகாரம் கொடுத்தாங்க இல்லைங்களா? அங்கே போடப்பட்டிருக்கு பாருங்கள். இதில் 17ஆம் அதிகாரத்தில் இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களும் இவர்கள் தங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். அப்போ அந்த 10 ராஜாக்கள் சேர்ந்து தான் ஒரு இப்போ எப்படி ஐரோப்பிய யூனியன் இருக்குதோ அது போல் 10 ராஜாக்கள் சேர்ந்து அவனை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போது தேர்ந்தெடுத்துட்டு இந்த 3 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குன்னா, இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அந்த 10 ராஜாக்கள் இவனுக்கு பக்கபலமாக இருக்க, அந்திகிறிஸ்துக்கு பக்கபலமாக இருக்கிற அந்த 10 ராஜாக்களை யாருக்கு விரோதமாக திருப்புவார்? இந்த ஸ்திரீ, இந்த பொய் மதத்துக்கு விரோதமாக திருப்புவார். சரிங்களா? அப்போ பொய் மதத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுறா பாருங்க, இந்த மிருகத்தின் மேல் நீ கண்ட 10 கொம்புகளும் அந்த வேசியை பாருங்கள் என்ன சொல்கிறது, இந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாமிசத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து. அவங்க பயங்கரமாக டார்ச்சர் கொடுப்பாங்க, அவங்க பயங்கரமாக இவளுக்கு தொல்லை கொடுப்பாங்க. அவங்க வந்து இவளை வந்து முழுமையாக வந்து அடித்து போடுவார்கள், ட்ரை பண்ணுவாங்க. இவளை வந்து எவ்வளோக்கெவ்வளோ வந்து அடிக்கணுமோ அவ்வளோ அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவளுடைய இருதயங்களை ஏவினார். அந்த 10 ராஜாக்கள் சேர்ந்து அந்திகிறிஸ்துக்கு ஆட்சி கொடுக்கறதுக்கும் ஆண்டவர் தான் அந்த இருதயத்தை ஏவுறாரு. இவளுக்கு விரோதமாக கொண்டு வர்றதுக்கும் ஆண்டவர் தான் பண்றாரு. சரிங்களா?
அது தெரியணும். அப்போ இவள் யார்? நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜபாரம் பண்ணுகிற மகாநகரம். இவ்வளோ ஒரு நகரம். இந்த நகரத்துக்குள்ளே இருந்து ஒரு குறிப்பிட்ட நகரம், அந்த குறிப்பிட்ட நகரத்துக்குள்ளே இருந்து தான் இந்த பொய் மதம் செயல்படும். அப்போ அதுக்கு விரோதமாக தான் இந்த 10 ராஜாக்களும் அந்த 3 வருஷத்துக்கு மேல் செயல்பட ஆரம்பிப்பார்கள். சரிங்களா? 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, நீ அந்த வேசி உட்கார்ந்திருக்க தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமே. இவளுக்கு எப்படிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா, எல்லா ஜனங்களின் மேலே இவளுக்கு செல்வாக்கு இருக்குது, எல்லா கூட்டங்களின் மேலே செல்வாக்கு இருக்கிறது, எல்லா ஜாதிகளின் மேலே இவளுக்கு செல்வாக்கு இருக்கிறது, எல்லா பாஷைக்காரர்கள் மேலும் இவளுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அதனால தான் அந்த 1ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குது? மகா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசி என்று இவளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகா திரளான தண்ணீர்கள் அப்படின்றது என்ன குறிப்பிடுன்னா, ஜனங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுற அப்படின்னா, ஜனங்கள் மத்தியில் பயங்கரமான பாப்புலர், ஜனங்கள் மத்தியில் பயங்கர செல்வாக்கு, எல்லா ஜாதி, எல்லா ஜனங்கள், எல்லா நாடுகள், எல்லா இடத்துலையும் இவளுக்கு செல்வாக்கு. அதனால தான் அந்தி கிறிஸ்து இவளை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்தி கொள்கிறான். சரிங்களா? நீங்கள் கற்பனை அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது யார் என்பது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது 7 மலைகள் நிறைந்த நகரம், இது ஒரு பொய் மதம், ஆண்டவருக்கு விட்டு விலகி போன மதம், ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்கிறது. இதெல்லாம் யோசித்து பார்த்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த இதில் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். இதை குறித்து 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்க 7 மலைகளாம், அவைகள் 7 ராஜாக்கள். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் என்ன சொல்லப்படுது இதில். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான். அப்போது இது யோவான் எழுதுகிற போது 5 பேர் விழுந்துட்டாங்க, ஒருவன் இருக்கிறான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் என்னென்ன ராஜ்யபாரங்கள். எகிப்து சாம்ராஜ்யம், அசீரிய சாம்ராஜ்யம், அதுக்கு பிறகு பாபிலோனிய சாம்ராஜ்யம், அதுக்கு பிறகு மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், அது பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம். இது யோவான் எழுதுகிற பொழுது ரோம சாம்ராஜ்யம். அப்போ 5 சாம்ராஜ்யங்கள் முடிஞ்சு போச்சு. அவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிற பொழுது 6வது சாம்ராஜ்யம் எது? ரோம சாம்ராஜ்யம் போய் கொண்டிருக்குது. அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு? 7வது ஒருத்தன் வரணும். சரிங்களா? அவன் வரும்போது கொஞ்ச காலம் கருதிக்க வேண்டும். இருந்ததும் இராதுமாகிய மிருகமே 8வது சாம்ராஜ்யம் ஒருத்தன் வருது பாருங்க. அப்போ 6வது எது? ரோம சாம்ராஜ்யம். அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ 7வது சாம்ராஜ்யம் நம்ம இப்போ யுனைடெட் கிங்டமோ இல்லை அமெரிக்காவோ இதோ எடுத்துக்கலாம். இப்போ வரப்போகிறது. சரிங்களா? ஒரு காலத்தில் இப்போ யுனைடெட் கிங்டம் இருந்தது. இப்போ ஆவிக்குரிய விதத்தில் இருந்தால் 2த்துல ஏதாவது ஒன்று கூட எடுக்கலாம். இந்த 6வது சாம்ராஜ்யமாக. இப்போ 7வது சாம்ராஜ்யம் வரப்போகிற 7வது சாம்ராஜ்யம் தான் யாருடைய சாம்ராஜ்யம்? அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யம். ஆமென். அவன் தான் என்ன பண்ணுவான்? 10 ராஜாக்களுடைய துணையோட, இந்த பொய் மதத்தோடைய உதவியோட அவன் தன்னுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்தி கொள்வான். இப்போ இந்த 3 வருடங்களுக்கு பிறகு யார் முதல் இந்த 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? யார் இந்த 10 ராஜாக்கள் இவளுக்கு கொடுக்க போற உபத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்ட்டு அவளை என்ன பண்ணுவாங்களா? அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாமிசத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவளுக்கு அவ்வளோ இது ஆவிக்குரிய வசனங்கள் இது. சரிங்களா? லிட்டரலான அப்படி இல்லை. அவளை அந்த மாதிரி ஆவிக்குரிய விதத்தில் அவளுக்கு அவளை அவமானப்படுத்தி, அந்த மதத்தை அவமானப்படுத்தி அவள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் உருவி கொள்றதை நம்ம பார்க்குறோம். இது 10 ராஜாக்கள் கொடுக்குற உபத்திரவம். அந்த உபத்திரவம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக 18வது அதிகாரத்தையும் நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? வாசிக்கிறேன் நான். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால பூமியும் பிரகாசமாயிற்று. நான் இப்போ 18ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். சரிங்களா? அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. பாருங்க, அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். பாருங்க, இவ இப்போ முதல்ல பாருங்க என்னன்னா, இவள் எப்படிப்பட்டவளாக இருந்தா? விழுந்து போனது பிறகு சொல்றான் அவன், அந்த தேவதூதன், இது எப்படிப்பட்டதாக இருக்குது? பேய்களுடைய குடியிருப்பான். இந்த மகாபாபிலோன் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளின் கூடினால், திடீர்னு பறவைகள் நீங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா, விதை விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை என்ன வந்தது, வழியருகே விழுந்தது, சிலது வந்து முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சிலது வந்து கல்லுள்ள இடங்களில் விழுந்தது, சரிங்களா, சிலது தான் நல்ல விளத்தில் விழுந்தது. அப்போது இந்த வழியருகே விழுந்ததை என்ன பண்ணுது, பறவைகள் வந்து பட்சித்து போட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம், சரிங்களா. இப்போ மத்தேயு 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதுக்குரிய விளக்கத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்போ இந்த பறவை என்பது எது, பிசாசு எங்களுடைய இருதயத்தில் வந்து விதையை எடுத்து போடுறது, எங்களை கேட்கக்கூடாதபடிக்கு, சரிங்களா. அப்போ அந்த காரியமும் அங்க நடந்திருக்குது, சரிங்களா. அப்போ பாருங்க, நம்ம வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு பிசாசன் எடுத்து போடுகிற செயல். இப்போ அவர்கள் வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அந்த பிசாசனம் வந்து அந்த வழியருகே விழுந்த விதையில் எடுத்து போட்டது போல இவர்களும் செய்வார்கள். இவர்கள் தான் வசனத்தை போதிக்கணும், ஆனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு இவர்கள் செய்வார்கள். அப்புறம் பாருங்க 3ஆம் வசனம், அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். அவளுடைய வேசித்தனன்றது என்னது, கர்த்தரை விட்டு அவள் விலகி போனது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறாங்க, எல்லா ஜாதிகளையும் வழி விலக பண்ணுற, எல்லாரும் வேசித்தனம் பண்ணுறாங்க. இவள் வேசித்தனம் பண்ணுறதுனால எல்லாரும் வேசித்தனம் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம், இவளை சார்ந்திருக்கிற ஜனங்களும் கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். ராஜாக்கள், தேச தலைவர்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள் கூட கர்த்தரை விட்டு விலகி போறார்கள் இவளால். அடுத்தது யாரு, பூமியின் வர்த்தகர்கள் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால ஐஸ்வர்யங்களாக என்று விளைவினது. இங்கே பிஸ்னஸ் நடக்குது. இப்போ இங்கே வந்து ஆண்டவருடைய காரியம் நடக்கிறது பதிலாக இங்கே வர்த்தகர்கள் பயனடைகிறார்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்க பயனடைகிறான். பேதுரும் யோவான் என்ன சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. அல்லேலூயா. பவுல் பாருங்க என்ன சொல்றாரு, அவரு சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாவற்றையும் தூசியும் குப்பையுமாக எண்ணினேன், எல்லாவற்றையும் நற்றமாக விட்டு விட்டேன்னு சொல்றாரு. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, லாபம்லாம் பார்க்க மாட்டாங்க, நஷ்டம், கர்த்தருக்காக நஷ்டப்படுவார்கள். ஆனால் இங்கே இவளால் பூமியின் வர்த்தகர்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவளால் வந்து என்ன பண்ணாங்க, ஐஸ்வர்யவான்களானார்கள். இவள் என்ன பண்ணுறா, ஒரு பிஸ்னஸாக நடத்துகிறா. இதை புரியுதுங்களா. இதனால் அநேகர் ஆதாயம் அடைந்து கொண்டிருக்க, பணத்தினால் ஆதாயம் அடைகிறார்கள். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனமே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியேறுங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மதம் பார்த்தீங்கன்னா அந்திகிறிஸ்துனுடைய ஆட்சி காலத்தில் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம், அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்துக்கு முன்னாடியே கர்த்தருடைய ரகசிய வருகை வரும், அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும், நம்மளாம் போயிடுவோம். இப்போ இங்கே இருக்கிற சபை என்ற மனவாட்டிக்காக தான் அவர் வராரு, சபையே இங்கே இருக்காது. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு யூதர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறார், ரட்சிப்பினுடைய வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்குறார். நம்ம பார்த்தோம் 1,44,000 யூதர்களுக்கு தேவன் தன்னுடைய முத்திரை கொடுக்குறார். அப்போ அவர்களுக்குன்னு ஒரு சபை இருக்கும் இல்லைங்களா, அவர்களுக்குன்னு ஒரு சபை நடக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் இருக்கிற யூதர்களுடைய சபை யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கக்கூடாது, இவர்களோடு ஐக்கியப்பட்டிருக்கக்கூடாது. அந்த அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் யூதர் 1,44,000 பேர் அந்த ஊழியர்களை கொண்ட சபை இருக்கும். அவர்கள் யூதர்களை வழி நடத்துவாங்க, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வராங்களோ அவங்கள வழி நடத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த நேரத்தில் இந்த சபையோடு இந்த மகா பாபிலோடு அவர்கள் ஐக்கியம் வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அந்த நேரத்திலே இருக்கிற சபைக்கு மட்டும் இல்லை, இப்போ எங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, லிட்ரலாக இப்போ எங்களுக்கு சொல்கிறாரு. யோவானுடைய காலத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றாரு, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதீங்க, அவளுக்கு நேரிட போற வாதிகளை நீங்க உடன்பட்டீங்கன்னா, அவளுடைய பாவங்களுக்கு நீங்க உடன்பட்டீங்கன்னா அவளுக்கு நேரிடும் வாதியில நீங்கள் அகப்படுவீங்க. இப்போ ஆண்டவர் எரி நரகத்தை வந்து நமக்காக உண்டாக்கல, யாருக்காக உண்டாக்குனாரு, பிசாசுன்னு அவனுடைய தூதர்களுக்கு தான் உண்டாக்குனாரு.
சரிங்களா? யாரெல்லாம் பிசாசை வந்து ஆண்டவரை விட்டுட்டு பிசாசை வந்து பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கும் அங்கே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எங்களுக்காக ஆண்டவர் நரகத்தை உண்டல். அதுபோல் இங்கே என்ன சொல்கிறாரு ஆண்டவர், நீங்கள் அவளோட உடன்படாதீங்கப்பா. நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு நீங்கள் உடன்பட்டீங்கன்னா, அவளோட கூட ஐக்கியமாக இருந்தீங்கன்னா, அவளுக்கு வந்து நான் கொடுக்க போகிற தண்டனையில் நீங்களும் மாட்டுவீங்க. அதனால் அவளை விட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் அகப்படாதபடி இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியேறுங்கள். அல்லேலூயா. அவளுடைய பாவம் வானபரிந்தும் எட்டினது, அவளுடைய அதிசயங்களை தேவன் அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். என்னது, அவளுடைய பாவம் வானபரிந்தும் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு டக்குன்னு ஒரு வசனம் வரும், தேவன் நினைவு கூர்ந்தார் இந்த அநியாயங்கள் என்னும் போது நமக்கு உடனே நினைவு வர்றது என்ன தெரியுங்களா? அநேகருக்கு இப்போ எனக்கு நினைவு வந்தது சோதோம் குமரா. சோதோம் குமாரத்து அநியாயத்தை ஆண்டவர் நினைவு கூர்றாரு. அவருடைய சமூகத்தை வந்து எட்டுனது, அதை விசாரிக்கிறதுக்காக வராரு. ஆபிரகாம் பார்க்குறாரு. ஆபிரகாம் வந்து மம்ரேயின் சமபூமியில் இருக்கும்போது தேவனும் 2 தூதர்களும் வராங்க. ஆண்டவரோட அங்கே சாப்பிட்டுட்டு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போயிட்டு சோதோம் குமார பாவத்தை விசாரிக்கணுன்றாரு. அப்போ தான் ஆபிரகாம் கேட்குறான், 50 பேர் இருந்தால் மன்னிப்பீரா, 40 பேர் இருந்தால் மன்னிப்பீரா? கடைசியில் 10 வரைக்கும் வந்து நிற்கிறான். 10 நீதிமான்கள் இருந்தால் கூட நான் அழித்து போடுதல் என்றார். கடைசியில் ஒரே நீதிமான் தான் இருக்கிறான். யார்? லோத்து நிமித்தம் லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றிட்டு ஆண்டவர் அந்த சோதோம் குமாராவை அழிக்கிறார். பாருங்க என்ன நடந்து பார்ப்போம். இப்போ அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளிங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு ரெட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே ரெட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தாள் அல்லவோ, அவ்வளவாய் வாதையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரீயாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில் என்று அவள் தன் இருதயத்தில் எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். என்னது இது? வந்து ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. என்னது? வாதை, சாவு, துக்கம், பஞ்சம் ஒரே நாளில் வரும். அவள் அக்னினாலே சுட்டரிக்கப்படும். அது மாத்திரமல்ல, அக்னினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாயத்திற்கு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். 17ஆம் அதிகாரத்தில் நாங்கள் என்ன வாசித்தோம்? அந்த 10 ராஜாக்கள் இவளுக்கு கொடுக்க போகிற நியாய தீர்ப்பை பார்த்தோம், உபத்திரவத்தை பார்த்தோம். சரிங்களா? அது வந்து இந்த 3 வருஷத்தில் வரப்போகுது. முதல் 3 வருஷம், இது 2வது 3 வருஷத்தில் ஆண்டவர் கொடுக்குற நியாய தீர்ப்பு இது. அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வந்து சாவை அனுப்புகிறாரு, துக்கத்தை அனுப்புகிறாரு, பஞ்சத்தை அனுப்புகிறாரு. அதுவும் ஒரே நாளில் அனுப்புகிறாரு. அக்னினாலே சுட்டரிக்கப்படுவாள். இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயங்கள், ஆவிக்குரிய தண்டனைகள். லிட்ரலாக நம்ம எடுக்கக்கூடாது. ஆவிக்குரிய தண்டனைகள் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக ஆண்டவர் அழிக்கிறாரு. இது நியாய தீர்ப்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு. அந்த 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர்களுடைய மனுஷர்கள் மூலியமாக நியாய தீர்ப்பு. அது கொஞ்சம் வித்தியாசம் நீங்கள் புரியும். அதுவும் ஆண்டவருடைய தீர்ப்பு தான், ஒரு பகுதி தான். ஆனால் ஆண்டவர் மனிதர்களை கொண்டு அவளுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறாரு. இங்கே அவரே டைரக்டாக செய்கிறாரு. ஆமென். இந்த வித்தியாசம் புரிஞ்சாதான் இதை ஃபர்தராக படிக்கிறது விளங்க இருக்கும். அப்போ ஆண்டவருடைய இந்த மகா பாபிலோனியாகிய இந்த பொய்யான மதத்துக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறதான தண்டனை, முதலாவது அந்த 10 ராஜாக்கள் மூலியமாக கொடுக்குற தண்டனை. சரிங்களா? அதற்கு பிறகு 18ஆம் அதிகாரத்தில் அவரே டைரெக்டாக கொடுக்குறாரு. அந்த 10 ராஜாக்களை கொண்டு என்ன கொடுக்குறாரு? அவளை பகைத்து அவளை பாழும் நிர்மாணமுமாக்கி அவளுடைய மாமிசத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். இது அந்த 10 ராஜாக்கள் முடியாது. இப்போ தேவனே என்ன தண்டனை கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு? அங்கே அவள் வாதியிலாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரப்போகுது. அவள் அக்னியினாலே சுத்தரிக்கப்படுவாள். இந்த நியாய தீர்ப்பு தேவன் கொடுக்குற நியாய தீர்ப்பு. சரிங்களா? ஒரே நாளில் சடிதியாக வரப்போகுது அவளுக்கு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடக்குது? ஏற்கனவே நம்ம இதே அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பார்த்தோம். என்னன்ட்டு, பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள், பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருப்பின் மீதினால் ஐஸ்வர்யனால. இப்போ இவளால் பயன்பெற்றவர்கள்லாம் யார்? பூமியின் ராஜாக்கள், வர்த்தகர்கள், பெரிய பெரிய தேச தலைவர்கள் இவளால் பலன் பெற்றிருக்கிறாங்க. இவளோட சேர்ந்து வேசித்தனம் பண்ணாங்க. இவளை நம்பி அவங்கள கர்த்தரை விட்டு பின்பற்றி விலகி போனார்கள்.
அது இவளை நம்பி பிஸ்னஸ் மேன்லாம் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. இப்போ இவள் வந்து ஒரே நாளில் வந்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பலியானதுனால யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க பாருங்களேன். 3 விதமான பேர் இதை வந்து ரொம்ப பார்த்து வருத்தப்படுறாங்க. பூமியின் ராஜாக்கள், பூமியினுடைய வர்த்தகர்கள், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாலுமிகள் 3 பேர். பூமியின் ராஜாக்கள், பூமியின் வர்த்தகர்கள், பூமியில் உள்ள மாலுமிகள் யாவரும். சரியா? இந்த 3 பேர் ரொம்ப கவலைப்படுறாங்க. இவளுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பினால இவளுக்கு வந்து அழிவு வந்துடுச்சுனால. பாருங்க, முதலாவது ராஜா 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனாலே உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையிலே பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாழிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். இப்படி ஒரு நாழிகையிலே. சரியா? நல்லா யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் வந்து பூமியின் ராஜாக்கள்லாம் வந்து ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறது யாரோட யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க? அவளோட அந்த வேசித்தனம் பண்ண ராஜாக்கள் கர்த்தரை விட்டு அவள் விலகி போனதில்லை. அவளும் இந்த பூமியின் ராஜாக்கள் யார்? இவளுக்கு உடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற ராஜாக்களும் கர்த்தரை விட்டு விலகி போனாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? இவளுக்கு வந்த நியாய தீர்ப்பை பார்த்து வருந்துறாங்க. 1. 2வது யார்? இது முதலாவது. 2வது யாருங்க பாருங்க, 11ஆம் வசனம். பூமியின் வர்த்தகர்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சரிங்களா, என்ன பண்ணுறாங்க? தங்கள் சரக்குகளாகிய அவங்க இவளோட பயங்கரமான பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இது பிஸ்னஸ் பண்ணுற இடம். பாருங்க, கர்த்தருடைய காரியத்தை செய்யக்கூடிய ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன பிஸ்னஸ் இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த வர்த்தகர்கள், பூமியின் வர்த்தகர்கள் தங்கள் சரக்குகளாகிய என்னென்ன பிஸ்னஸ்? பொன்னையும் வெள்ளியையும் ரத்தனங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரங்களையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவிதமான வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவிதமான வஸ்துக்களையும் வெளியுயர்ந்த மரத்திலானாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்கம்பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷனுடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வாரில்லாதபடியால் அவளுக்காக அழுந்து புலம்புவார்கள். இந்த பிஸ்னஸ் மேன் இவ்வளவு பேரும் அந்த பிஸ்னஸ் மேன் வந்து இவ்வளோ பொருட்களை வந்து அங்கே வந்து அதோட தொடர்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லாபம் வருது. சரிங்களா? ஒரு பிஸ்னஸ் இங்கே நடந்துட்டு இருக்குது. அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவளால் ஒரு ஆதாயம். அவங்க என்ன பண்ணப்பட்டாங்களாம்? அந்த பிஸ்னஸ் மேன்கள்லாம் பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினாலே ஐஸ்வர்யவான்களானார்கள். இவளுக்கு இருக்கிற செல்வத்தை இவளோட கூட பிஸ்னஸ் பண்ணதுனால பெரிய செல்வந்தர் ஆகிட்டாங்க. இப்போ பாருங்கள், நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல கஸ்டமர்ஸ் கிடைச்சிட்டு அவ்வளோதான், அவங்க பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடும் இல்லைங்களா? அவங்க செய்கிற ப்ராடக்ட்லாம் எடுத்து விற்க சளைக்காமல் வாங்குற ஒரு ஆள் இருந்ததுன்னா அவ்வளோதான். எவ்வளோ ப்ரொடக்ஷன் எவ்வளோ போடுறாங்களோ அவ்வளோ லாபம் அவங்களுக்கு. அப்போது இவளால் இந்த மகா பாபிலோனால், இந்த வேசித்தனம் பண்ண இந்த பாபிலோனால் இந்த பூமியில் உள்ள வர்த்தகர்கள்லாம் பயங்கரமாக ஆதாயப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளோ பொருட்களை வந்து அங்கே வந்து பலனடைஞ்சிருக்கிறாங்க, அதை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? அவளுக்காக அழுது புலம்புவார்கள். ஏன் இனி கொள்வார் இல்லாதபடினால இதை வாங்குறது, இனி இதெல்லாம் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தான் அந்த வர்த்தகர்கள். ஆனால் இப்போ வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அதில் பாருங்கள் என்ன போட்டிருக்குது கடைசியாக பாருங்கள். மனுஷனுடைய ஆத்துமாக்களையும் உன் ஆத்துமா இச்சித்த பழ வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் சம்பிரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, நீ அவைகளை இனி காண்பதில்லை. இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவைகளால் ஐஸ்வர்யவான்கள் அவளுக்கு உண்டான வாதினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரே நாழிகளே இவ்வளவு ஐஸ்வர்யம் அழிந்து போயிற்றே
என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். இவங்கள என்ன சொல்லி அழுது துக்கிறாங்க? ஒரு நாழிகையிலே, ஒரு மணி நேரம், 1 மணி நேரத்தில் எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அழுது புலம்புகிறாங்க. ஏன்? அவங்களுக்கு இனி வந்து பிஸ்னஸ் இல்லை, அவங்களுக்கு இனி வருமானம் இல்லை, அதனால் அழுகுறாங்க. மாலுமிகள், அடுத்தது 3வது யார்? மாலுமிகள் யாவரும். மாலுமிகள்லாம் யார்? கப்பலை ஓட்டுறவங்க. முக்கியமான வந்து பிஸ்னஸ் எது வழியாக நடக்கும் உலகத்தில்? நீங்கள் பார்த்தீங்கன்னா 95% பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கப்பல் வழி தான். சரியா? அப்போ அந்த அதுக்குரியவர்கள் யார்? மாலுமிகள் தான். மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவருமா இந்த கப்பல் வழியாக போகிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? கப்பல் ஆட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதுனாலே உண்டான புகையை பார்த்து, இந்த மகா நகரத்துக்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரு நாழிகையிலே இவள் பாழாய் போனாளே என்று சொல்லி அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். அவங்களும் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. பிஸ்னஸ் மேன் மட்டும் இல்லை, இந்த கப்பல்களை இயக்குகிற மாலுமிகளும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் நடந்தால் தான் அவங்களுடைய தொழிலும் வந்து வருமானம் இருக்குது. அப்போ அதெல்லாம் இப்போ ஸ்டாப் ஆகி போச்சு. அவங்களும் சொல்கிறாங்க, ராஜாக்கள் அழுது புலம்புறாங்க, வர்த்தகர்கள் அழுது புலம்புறாங்க. பூமியில் உள்ள வர்த்தகர்கள், பூமியில் உள்ள ராஜாக்கள், இப்போ யார்? மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணிகள் யாவும் அழுது புலம்புறாங்க. என்னடா இது, ஒரு நாழிகையில் இவளுக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இது வந்து ஆண்டவர் செய்கிற சம்பவம். சரிங்களா? இது வந்து மகா உபத்திரவ கடைசி 3 வருஷத்தில் ஆண்டவர் பண்ணுறார் இதை. சரிங்களா? இப்போது இந்த 3 பேர் அழுது துக்கித்து புலம்புகிறார்கள். ஆனால் அடுத்தது யார்? பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாய தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். அல்லேலூயா. எல்லாரும் வருத்தப்பட்டோடு இருக்காங்க. பூமியில் இருக்கிற ராஜா வருத்தப்படுறான், பூமியில் இருக்கிற வர்த்தகர்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்க வருத்தப்படுறாங்க, பூமியில் இருக்கிற மாலுமிகள் வருத்தப்படுறாங்க, பூமியில் அந்த யாத்திரை பண்ணுகிற டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகிற அந்த ஜேர்னியில் இருக்கிறவங்கலாம் வந்து வருத்தப்படுறாங்க. ஆனால் பரலோகம் சந்தோஷப்படுது. பரலோகம் என்ன சொல்லுது? பரிசுத்தவான்களே சந்தோஷமாக இருங்க, அப்போஸ்தலர்களே சந்தோஷமாக இருங்க, தீர்க்கதரிசிகளே களி கூறுங்கள். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தார். உங்கள் நிமித்தம், அப்போஸ்தலர்களின் நிமித்தம், தீர்க்கதரிசிகளின் நிமித்தம், அங்கே பரிசுத்தவான்களின் நிமித்தம் இந்த மகா பாபிலோன் நியாயம் தீர்க்கப்பட்டது. அப்பொழுது பலமுள்ள வேறொரு தூதன் பெரிய எந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். நீங்கள் உங்களுக்கு கப்பல் இருந்ததுன்னா ஒரு பெரிய கல்லை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 10 கிலோ 20 கிலோ வெயிட்டில் ஒரு கல்லை எடுத்துக்கோங்க. சரியா? கப்பலை வந்து கடலுக்குள்ளே ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓட்டுங்க. ஓட்டிட்டு அந்த கல்லை தூக்கி கடலுக்குள்ளே போட்டுருங்க. அதுக்கு பிறகு அந்த கல்லை எடுக்க முடியுமா? அதை யாராவது எடுக்க தான் முயற்சி பண்ணுவாங்களா? கல்லை தூக்கி கடலில் போட்டால் முடிஞ்சுது அதுக்கு கதை இல்லையா? அதனால தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாவம் செய்கிறவங்களோட இடரல் உண்டாகிறவனுக்கு ஐயோ அப்படின்வார். அவனை என்ன பண்ண? எந்திர கல்லில் கட்டி கடலில் தூக்கிறது அவனுக்கு இலகுவாக இருக்கும்ன்றார். அதுவே ரொம்ப இலகுவாக இருக்கும். அது ரொம்ப குறைந்தபட்ச தண்டனை அது. அப்போது கல்லை எடுத்து கடலுக்குள்ளே எரிஞ்சிட்டா அது அவ்வளோதான். அதுக்கு பிறகு அதை பற்றி யாரும் நினைக்க மாட்டாங்க. அது முடிஞ்சு போன கதை. கடலுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு முடிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி இப்போது இந்த தேவதூதன் என்ன சொல்கிறான்னா, இந்த கல்லை எரிஞ்சது போடுறது அது யாரும் நினைக்க மாட்டாங்களோ அதுபோல் இனி பாபிலோன், இந்த மகா பாபிலோனை குறித்து யாரும் நினைக்கிறது இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதனுடைய கதை அப்படின்றான். ஆமென். பாருங்க, நம்ம அந்த பார்த்தோம் இல்லையா, ஆண்டவர் எப்படிப்பட்ட தண்டனை இதுக்கு முதல்ல இது கொடுக்குறாரு. இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய சமூகத்திலே இதனுடைய அநியாயங்கள் நினைவு கூர்ந்தார் அப்படின்ட்டு. நீங்கள் ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க ப்ளீஸ். ஏசாயா 13:19 யாராவது ஒருத்தர் எடுத்து ப்ளீஸ் தெளிவாக வாசிங்க. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும்
கல்தியருடைய பிரதான மகிமையுமாகிய ம் பாபிலோனானது தேவனால் சோதோமும் கோமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். ஆமென். அப்போ இந்த பாபிலோன் எப்படி கவிழ்க்கப்படும்? சோதோமை போல கொமோராவை போல கவிழ்க்கப்படும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்கதரிசனம். அல்லேலூயா. இதை வாசிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது இல்லையா வெளிப்படுத்தின விசேஷத்தை? அதே போல இவர் ஆண்டவர் இதில் கவிழ்ப்பார். அல்லேலூயா. அதனால தான் இங்கே என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே இந்த இடத்துல வந்து அவள் அக்னியினாலே சுட்டெரிக்கப்படுவாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எரேமியா 51 அதிகாரம் 60 63 64 வசனம் யாராவது நீ இந்த புஸ்தகத்தை வாசித்து தீர்ந்தபோது அதிலே ஒரு கல்லை கட்டி அதை ஐப்ராத்து நடுவிலே எரிந்துவிட்டு இப்படியே பாபிலோன் மூழ்கி போகும், நான் அதன் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இளைத்து விழுவார்கள் என்று சொல்லுவாயாக என்றான். எரேமியான் வசனங்கள் இவ்வளோடு முடியுது. கடைசியா எரேமியா சொன்ன தீர்க்கதரிசனமே இதை குறித்து தான். இல்லையா? 51 அதிகாரத்தில் போனீங்கன்னா எரேமியோட கடைசி தீர்க்கதரிசனம் யாரை குறித்ததான்னா இந்த மகா பாபிலோனை குறித்து தான் சொல்றாரு. இந்த கல்லை தூக்கி நீங்க கடல்ல அந்த ஐப்ராத் நதியில போடுங்க, என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் அது வராது இல்லையா? மிதந்துட்டு வருமா? வராது, அது மூழ்கி போச்சு. அது மாதிரி வந்து நான் பாபிலோன் மேலே வர பண்ணுவேன் அப்படின்றார். இப்போது அதே தான் இங்கேயும் நடக்குது. இந்த தேவதூதனும் சொல்கிறான், கல்லின் மேல் கல்லை எடுத்து ஒரு பெரிய இந்திர கல்லை எடுத்து கடலில் தூக்கி போட்டால் அதுக்கு பிறகு என்னது, அது வந்து யாரும் அதுக்கு பிறகு நினைச்சு பார்க்க மாட்டாங்க சொல்கிறான் பாருங்க. இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒரு போதும் காணப்படாமல் போகும். பாருங்க, அந்த 3 பூமியில் இருக்கிறவங்களாம் வந்து துக்கப்படுறாங்க இவளுடைய சடுதினா அழிவினால. ஆனால் பரலோகம் மிகுந்த களி கூறுகிறது. அல்லேலூயா. 22 வசனம். சுரமண்டலக்காரரும் கீத வாத்தியக்காரரும் நாதசுரக்காரரும் எக்காலக்காரமானுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதில்லை. எந்திர சத்திரம் உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதில்லை. மணவாளனும் மணவாட்டியுடையவர்கள் சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோராக இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. ஒரு பட்டணத்துக்குள்ளே போகும்பொழுது நமக்கு என்னெல்லாம் கேட்கும்? பாட்டு சத்தம் கேட்கும் இல்லைங்களா? ஒரு டிவி சத்தம் கேட்கும், ஒரு இல்லைன்னா ஒரு மிக்சி சத்தம், கிரைண்டர் சத்தம், இல்லைன்னா ஒரு பில்டிங் வேலை செய்கிற சத்தம், லைட்டு விளக்குகள் பிரகாசிக்கும், ஒரு கணவன் மனைவி பேசுகிற சத்தங்கள் எல்லாம் இருக்குது தானே. இனி அந்த இடத்துல என்ன இல்லை, அதெல்லாம் கிடையாது. அந்த பட்டணத்தில் அது நடக்காது. முக்கியமான காரணம் என்ன? உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. முக்கியமான காரணம் இது வந்து இப்படிப்பட்ட அழிவுகள் அந்த பட்டணத்துக்கு வரக்கூடிய காரணம் வந்து அவளால், அவருடைய சூனியத்தால் எல்லா ஜாதியிலும் மோசம் போனார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசம் போகாதிருங்கள், எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்கள். வந்து வேதம் நம்ம எச்சரிக்கிறது, ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி. முக்கியமான விஷயம் தெரியுங்களா? தீர்க்க தரிசிகளுடைய ரத்தமும் பரிசுத்தவான்களுடைய ரத்தமும் பூமியிலே கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். இவள் யாரெல்லாம் வந்து கொலை செய்திருக்கிறாள்? தீர்க்கதரிசிகளை கொலை செய்திருக்கிறாள், பரிசுத்தவான்களுடைய கொலை செய்திருக்கிறாள். பூமியில் இவளால் அநேக பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த ரத்தம் இவளிடத்தில் காணப்படுது பாருங்க. அதனால தான் வந்து பரலோகம் மிகுந்த அது நியாயம் இவர்களுக்காக, இவர் கொல்லப்பட்டவர்களுக்காக. நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே 5ஆம் முத்திரையில் உடைக்கும் போது வந்து கேட்குறாங்க, ரத்த சாட்சியாக மறித்தவர்கள் ஆண்டவரே எங்களுக்காக எப்போ நியாயம் தீர்க்க போகிறேன். இதுவும் ஒரு விதமான அவர்களுக்காக பண்ணப்படுற ஒரு நியாய தீர்ப்பு தான். அதனால தான் பரலோகம் எல்லாரும் பூமியில் ராஜாக்களும் வர்த்தகர்களும் மாலுமிகளும் இவளுடைய அழிவினால் வந்து கவலைப்பட்டிருக்க பரலோகம் சந்தோஷப்படுது. அது மட்டும் இல்லை, பரிசுத்தவான்களை சந்தோஷப்பட சொல்லுது, அப்போஸ்தலர் கலிகூற சொல்லுது, தீர்க்கதரிசிகளை கலிகூற சொல்லுது. ஏன்னா அவளை நியாயம் தீர்த்திருக்கிறார். அவனுடைய நிமித்தம், பரிசுத்தவான்கள் நிமித்தம், அப்போஸ்தலர் நிமித்தம், தீர்க்கதரிசி நிமித்தம் அப்படின்னா அத்தனை பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் கடைசி சொல்லுது, தீர்க்கதரிசியுடைய ரத்தம், பரிசுத்தவான்களுடைய ரத்தம், பூமியிலே கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது. பல பேருடைய ரத்தம் சிந்துதலுக்கு அவள் காரணமாக இருந்திருக்கிறாள். சரியா? பாருங்க,
இதை குறித்து நம்ம விளக்கணும்னா நம்ம அழகான ஒரு எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16-17 யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16-17. காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பேரை விட்டான். ஆமென். அல்லேலூயா. இதை நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு சாதாரணமாக இருக்கும். என்னவா நோத்துன்ற இடத்துக்கு ஏதேனுக்கு கிழக்க நோத்துன்ற இடத்துக்கு போனால் அங்கே அந்த தேசத்தில் தன்னுடைய மனைவியோட வாழ்ந்தான். அவள் இவனால் கர்ப்பமதியானா. அவனுக்கு ஏனோக்குன்னு பேர் வச்சான். ஒரு பட்டணத்தை கட்டினா அந்த பட்டணத்துக்கு ஏனோக்குன்னு பேர் வச்சான். ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும் இல்லையா? ஆனால் இதில் பயங்கரமான ஒரு விஷயம் அடங்கி இருக்குது. அதுக்கு முன்னாடி பாருங்கள், காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஆண்டவர் விட்டு விலகி போகிறான் அவன். காரணம் என்ன? அங்கே காயின் ஆபேலுடைய இரத்தத்தை சிந்திருந்தான். இன்னசென்ட் பிளட் அங்கே சிந்தப்பட்டது. ஒரு அப்பாவினுடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது காயினால. ஆமென். காயின் ஆபேலுடைய ரத்தத்தை சிந்திட்டு என்ன பண்ணுறான்? இப்போ கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஆண்டவரே வானான்ட்டு போயிடுறான். இப்போ ஆண்டவர் எங்களுக்கு எப்படியா இருக்கிறாரு? எங்களுக்கு இப்போ டைரக்ட் சந்ததி. இவங்க ஆதாமேவரோட நேரடி சந்ததி, ஃபஸ்ட்டு சந்ததி. முதல் மரணமே பூலோகத்தில் என்ன நடக்குது? கொலையில் முடியுது. சாதாரண மரணம் அல்ல, இயற்கை மரணம் அல்ல, கொலையில் முடியுது. அப்போ அந்த ரத்தத்தை குறித்து ஆண்டவர் கேட்குறாரு, என்ன செய்கிறாரு? என்ன செய்தாய்? ஆண்டவர் கேட்குறாரு, என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதே. உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ளத்தக்கதாக தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அப்போது இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் ஒன்று ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே ஏதோ ஒன்று கேட்டிருக்கலாம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடுறான். எனக்கு வேணாம் ஆண்டவரே வானான்ட்டு ஓடிடுறான். சரிங்களா? போய் என்ன பண்ணுறான்? தன்னுடைய சுய வாழ்க்கையை வாழ்கிறான். அதான் முக்கியமானது. ஆமென். என்னுடைய என் இஷ்டப்படி, மை ரூல்ஸ் மை லைஃப். பாருங்கள், இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோக்கள், பல வீடியோக்கள் நான் பார்க்குறேன். மை லைஃப் மை ரூல்ஸ், என் வாழ்க்கை என் சட்டத்திட்டம். கிறிஸ்தவர்கள் நாம் அப்படி இருக்க முடியுமா? நோ. சுயநீதி அல்ல, தேவநீதி. ஆமென். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழணும். அதனால தான் ரோமரில் சொல்லப்படும் அந்த தேவநீதியை குறித்து. தேவநீதி எங்கே வெளிப்படுது? தேவநீதி சுசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நம்மளை பாவிகளாக பார்த்து கொண்டிருக்கின்ற தேவன் இயேசுவை விசுவாசிக்கிறது மூலியமாக நீதிமான்களாக பார்க்குறார். அதுக்கு பேர் தான் தேவநீதி. அவருடைய ரூல்ஸு, அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அல்லேலூயா. ஆண்டவர் வழி நடத்துகிற விதம் அது. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் என்ன வழி நடத்த தேவையில்ல, நானே அவன் லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான்? ரத்தத்தை சிந்த வச்சான். அப்பாவி ரத்தத்தை சிந்த வச்சான். ஆண்டவரை வானான்னிட்டான். மூணாவது என்ன பண்ணிட்டான்? என் மை லைஃப் மை ரூல்ஸ் போயிட்டான். அவன் போகிறான், மனைவியோட கூட குழந்தை விட்டு பெற்றெடுத்து பட்டணத்தை கட்டி சந்தோஷமாக உலக வாழ்கிற வாழ்க்கை. இல்லையா? இப்போ அப்படி வாழ்கிறான். அப்போது நீங்கள் இதை சாமுவேலில் கூட நம்ம வாசிக்கலாம். சாமுவேல் யார்? கடைசி நியாயாதிபதி தான் இந்த சாமுவேல். அவர் தீர்க்கதரிசி மல்ல, நியாயாதிபதியும் கூட. நீங்கள் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்கள். ஜனங்களாம் கேட்குறாங்க சாமுவேல்கிட்ட, எப்பா சாமுவேல் உனக்கு வயசாகிடுச்சுப்பா, இனி உனக்கு பிறகு உன் பிள்ளைகள் நியாயாதிபதியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை, அவங்களுக்கு சரியில்லை. அதனால் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு ராஜ்யங்களை ஏற்படுத்தும் மற்ற நாடுகளுக்கு இருக்கிறபடி. உண்மையாக இது பயங்கரமான ஒரு மெசேஜாக கூட இது எடுக்கணும். உண்மையாக இது ஒரு பெரிய டாபிக். இது நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அவங்க கேட்குறாங்க, மற்ற ஜனங்களுக்கு இருக்கிறபடி எங்களுக்கு ஒரு ராஜ்யங்களை ஏற்படுத்துங்க. சாமுவேலுக்கு இது தப்பாப்படுது. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இப்படி கேட்குறாங்கன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, சாமுவேலே நீ கவலைப்படாது, அவங்க உன்னை புறக்கணிக்கவில்லை, என்னை புறக்கணித்தார்கள், என்னை தள்ளிவிட்டார்கள். நான் அவங்க மேலே என்னவா இருக்கக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது, நான் அவங்க மெய்ப்பனாக இருக்கக்கூடாது, ஒரு ராஜா அவங்களுக்கு மேலே இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க என்ன தான் தள்ளி விட்டுட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். இவன் போய் சொல்கிறான், யார்? சாமுவேல் போயிட்டு சொல்கிறான். நீங்கள் அந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் 11லேருந்து 22 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள்.
சாமுவேல் ஜனங்கிட்ட போய் சொல்ற, உங்களை ஆளும் ராஜாவுடைய காரியம். நீங்க ராஜா கேக்குறீங்க, ஆனா ராஜா உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அவன் என்னென்னலாம் செய்வான் அப்படின்றத அவர் சொல்றாரு. வாசிங்க ப்ளீஸ். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 11ல இருந்து 22 வரைக்கும் வாசிங்க. உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்ளுவான். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவத் தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசம பாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளை எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். உங்கள் ஆடுகளிலே 10ல் 1 எடுத்துக் கொள்ளுவான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றார். அப்போ சாமுவேல் சொல்றார், நீங்க ராஜாவை ஏற்படுத்துன்னு சொல்றீங்க. அவன் என்ன பண்ணான், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குமாரர்கள் குமாரத்திகளை வேலைக்காரனா மாத்திரம். அவனுக்கு நீங்க வேலை செய்யணும். உங்க பிள்ளைகள் உங்க பசங்க உங்க பொண்ணுங்க போய் வேலை செய்யணும். கிட்டத்தட்ட அடிமையா மாதிரி வேலை செய்யணும். அவனுக்கு தேவையானதை நீங்க செய்யணும். உங்களுக்கு அவன் செய்ய மாட்டான். அவன் தான் நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகள் போய் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றாங்க. சொல்லிட்ட பிறகு என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேணும், அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பரவாயில்லங்க, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்திடுங்க அப்படின்றாங்க. ஆமென். அது எப்படின்னா, மை லைஃப் மை ரூல்ஸ், என் வாழ்க்கை என் சட்டம், சுயநீதி. அல்லேலூயா. அப்படி ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டபடினால அங்க இஸ்ரவேல் ஜனம் என்ன நடந்தது, கர்த்தரை விட்டு வழி விலகி தான் போனாங்க. ஆமென். ஆண்டவரை அவங்க மெய்ப்பனாக வச்சுக்கல, ராஜாவை மெய்ப்பனாக வைத்துக் கொண்டார்கள். ஆனா ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, ஆனா சொல்லிட்டாரு, நீங்க உங்க ராஜா உங்களை கொடுமையா வேலை வாங்குறான், உங்களை கொடுமைப்படுத்துறான்னு எங்கிட்ட சாமுவேல் சொல்றாரு, நீங்க போயிட்டு ஆண்டவர்கிட்ட முறையிட்டீங்கன்னா அவர் கேட்க மாட்டாரு, உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது அப்படின்றான். அப்போ கிட்டத்தட்ட இங்க இந்த மகாபாபிலோன இதுக்கு ஒப்புதாக நம்ம சொல்லலாம். எப்படி காயின் ஆபேலுடைய ரத்தத்தை சிந்தி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அவன் போனானோ இல்லையா. அப்போ அங்க நீங்க வாசிக்கலாம், அந்த ஆதியாகமத்துல காயினுக்காக 4ஆம் அதிகாரம் 24, காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்கு 77 பழி சுமரும். படிதான், கர்த்தரை விட்டு வெளியே போனா படிதான், பாவம் தான். அல்லேலூயா. அதை போலதான் இந்த மகாபாபிலோன். எப்படி ஜனங்கள் ஆண்டவர் வானான்னு சொல்லிட்டு நம்ம ராஜாவை ஏற்படுத்த சொன்னாங்களோ உலக பிரகாரமாக. ஆமென். அப்போ அதனால் அவங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாச்சு. அதனால தான் ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 சொல்கிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னா தேவனுக்கு ஊழியம் செய்யணும். வெளியில் போய் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா பிஸ்னஸ் பண்ணு, அவ்வளோதான். உலகத்தில் இரு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒன்று உலகத்தில் இருக்கிறியா இரு, இல்லை ஆண்டவருக்கு ஆண்டவருக்குன்னு வாழ்றியா வாழு. இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வைக்காத. அப்படி வைக்கிறது அப்படி செய்ய இருக்க முடியாது. அது நம்மளே ஏமாத்திக்கிறது. ஆமென். பிலிப்பியர், அதனால தான் பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக எங்களுக்கு பரலோகம்தான் குடியிருப்புன்னா
நாம் ஆண்டவர் வருகைக்கு காத்திருக்கொண்டிருக்கலாக இருந்து சொன்னால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர், அதனால தான் பவுல் சொல்றார், என்னது, நீங்கள் உங்களுடைய அல்லவென்று அறியீர்களா? நாம் தேவனுடையவர்கள். தேவன் விரும்புகிறபடியான ஒரு வாழ்க்கையை வாழணும். அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இருங்க சிஸ்டர், ஒரு சார் 2ஆம் வசனம். இல்லை 2வது வசனம் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நாங்க உலகம் இப்ப எப்படி இங்க சாமுவேல், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிஞ்சு எங்களுக்கு மற்ற நாட்டுல ராஜா இருக்கிறான், எங்களுக்கு ராஜா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்களோ, அது தேவன பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் நாம உலகம் செய்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் நாம் உலகம் செய்கிறதை போல தான் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அது வேதனைப்படுகிற ஒரு விஷயம். நாங்கள் எப்படி இருக்கணும்? தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம், அதை அறிந்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். கர்த்தரை அறிகிற அறிவு, அதன்படி வாழணும். பகுத்தறிந்து அதன்படி வாழணும். அப்போ தான் நாங்கள் மறுரூபமாக முடியும். மறுரூபமானதான் கர்த்தருடைய வருகையில் எங்கள் இருதயம் மறுரூபமானதான் கர்த்தருடைய வருகையிலே எங்கள் சரீரம் மறுரூபமாக்கப்படும். இப்போ நாங்கள் என்ன பண்ணக்கூடாது? அந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரிவிக்கக்கூடாது. அப்போ இந்த மகா பாபிலோன் எப்படிப்பட்டதாக இருக்குது? உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டிருக்கு. ராஜாக்களோடு வேசித்தனம் பண்ணி, அங்கே வர்த்தகர்களோடு பிஸ்னஸ் பண்ணி ஐஸ்வர்யம் கொடுக்கறது, அதுபோல் மாலுமிகளுக்கு பிஸ்னஸ் பண்ணி ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது. அதோட முக்கியமான அது எப்படிப்பட்ட 18ஆம் அதிகாரம் 2 பாருங்க. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் விடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளின் கூடுமாயிற்று. புரியுதுங்களா? இப்போ இப்படிப்பட்டதாக இருக்கிறதான அந்த பட்டணத்துக்கு, நகரத்துக்கு வரப்போகிறது, அந்த பொய் மதமாகி அந்த நகரத்துக்கு வரப்போகிற அழிவு, பரலோகம் மிகுந்த களி கூறுகிறது. பரிசுத்தவான்களையும் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசியும் களி கூற செய்கிறது. அவங்க பண்ண அந்த ரத்தம் சிந்துதலுக்கு ஆண்டவர் பழி வாங்குகிறார். ஆமென். அப்போ 17, 18 ரொம்ப நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்க, 2 சேர்த்து வச்சு படிச்சிங்கன்னா புரியும். இவள் யார், இவள் எப்படிப்பட்டவள், இவளிடமிருந்து நாம் எப்படி விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.